வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருளித்தி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருளித்தி ஜமுனா ராணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் எவ்வொருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் இணையறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி ஏனம் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே குண்டலினி ஏனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய மூலாதார தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், இறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி ஐயா. ஐயா மழை வாழ்த்து சொன்னேனா? சொன்னீங்க. Okay.
எல்லாமே சிறப்பு தான். அனைவருமே தவத்தில் ஆழ்ந்து இருக்கும் பொழுது இதெல்லாம் எதுவும் தெரியாது பெரும்பாலும். அதனால அதெல்லாம் ஒன்றும் நான் கவனிக்கல. அதனால நான் சொல்ல தெரியல எனக்கு. நான் ஆழ்ந்து தவத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தது தான். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த நிறுத்தற் குறியீடுகள் இல்லாம இந்த கவியினுடைய அர்த்தம் கொஞ்சம் வித்தியாசமா என்னது அப்படின்னு தோணுச்சு. அதனால நிறுத்தற் குறியீடுகள் எல்லாம் ஒழுங்கா போட்டு இன்றைக்கு கவி வந்திருக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஓகே ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் தெய்வம், பிரபஞ்சம், பொருள் இந்த தலைப்பிலே பல கவிகளை சிந்தித்து வருகின்றோம். இன்றைக்கு மேலும் ஒரு கவி, பிறவி கடல் கடக்க என்ற தலைப்பில், இளமையிலே தவம் ஏற்று மனம் தவிர்த்து இனியே தொண்டாற்றுவது முதலாம் மேன்மை. இளமையிலே தவம் ஏற்று மனம் புரிந்து இல்லறத்தை நடத்துவது அடுத்த மேன்மை. இளமையிலே தவம் ஏற்றி தவமின்றி மனம் புரிந்து இனிய மக்களை பெற்று அனுபவித்து இளமையிலே தவறவிட்ட தவத்தை ஏற்றால் இனம் மூன்றாம் ஆன்மீக மேன்மை காண. அதாவது ஆன்மீகத்தின் உச்சம் தொட வேண்டும் என்றால் யாருக்கு சாத்தியமா இருப்பாங்க? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கால சூழ்நிலையிலே ஏதேதோ காரணத்திற்காக வந்து நுழைகிறோம். ஞானத்தை தேடி இங்கே மனவளக்கலைக்கு வந்தவர்கள் கூட குறைவுதான். எல்லா உடல் பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, பொருள் பற்றாக்குறை, வேலை இல்லை, இப்படி ஏதோ ஒரு காரணத்துல சரி இங்கேயாவது வந்து பயிற்சி செய்தால் ஏதாவது மாற்றம் வருமா என்று உள்ளே வந்தவர்கள் பெரும்பாலும். அது நிறைவேறிவிட்டால் வரமாட்டாங்க, நிறைவேறவில்லை என்றாலும் வரமாட்டாங்க. இப்படி எத்தனையோ லட்சக்கணக்கான பேர், மகர்ஷி முதற்கொண்டு பல பொறுப்பாசிரியர்கள் வரைக்கும் தீட்சை பெற்றிருந்தாலும் பயிற்சிகளை எடுத்திருந்தாலும் தொடர்ந்து நிலைத்திருப்பவர்கள் என்பது மிக குறைவு. அதிலேயும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி ஒரு சேவை மனப்பான்மையோடு இருப்பவர்கள் இன்னும் மிக குறைவு. இப்ப இத்தனை படித்தளங்கள் ஏன்? இந்த மனவளக்கலை என்ற ஒரு ஆன்மீக அறிவு சார்ந்த ஆன்மீகத்துக்கு வந்துட்டோம். விட்டு விட்டு போனதற்கு கூட சில காரணம் இருக்கலாம். இதுல இருக்கின்ற போதே எத்தனை ஆண்டுகள் ஆயின பிறகும் எதிர்பார்ப்போடு இருக்கின்ற மனநிலையெல்லாம் ஏன் இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கிற போதுதான் இந்த ஆத்மாவில் உள்ள முன்வினை தன்வினை பதிவுகளின் தாக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மகர்ஷி சொல்லுவாங்க, பெரிய குருன்னெல்லாம் மலைக்க வேண்டியது இல்லை, எல்லாரும் ஒரே மூலத்திலிருந்து தானே வந்திருக்கிறோம், மலைக்கவும் வேண்டாம் தொலைக்கவும் வேண்டாம், வினைப்பதிவில் சற்றே முன்பின்னாய் உள்ளோம் என்று ஒரு கவியில கூட அதை தந்திருக்கிறார். வினைப்பதிவிலே சற்று முன்பின்னாய் உள்ளோம். அது மகர்ஷியுடைய தாய் பண்பை காட்டுகிறது. எப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை இதனால முடியாது, இல்லடா கண்ணா உன்னால முடியும், நான் ஒரு கை பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அம்மா கூட இவங்க தான் 90% தூக்குவாங்க. ஆனா குழந்தைக்கு பார்த்தியா நீ தூக்கிட்ட பார்த்தியா அப்படின்னு ஒரு ஆர்வத்தை ஒரு தன்னம்பிக்கை உருவாக்குறோம் பாருங்க. அது போல தாய்மை பண்பிலே மகர்ஷி அவர்கள்
கொஞ்சம் சற்றே முன்பின்னாய் உள்ளோம் அப்படின்ட்டாரு. அதில் ரொம்ப தூரம் வித்தியாசம் இருக்குங்க. மகரிஷிக்கும் நமக்கும் உள்ள வினைப்பதிவுடைய கணக்கு பார்த்தோம்னா எவ்வளோ தூரம் இருக்கும். சரி, இதெல்லாம் அமைந்ததற்கு நாம் மட்டும் காரணம் இல்லையே. நம்முடைய முன்னோர்கள் 6 தலைமுறை இருக்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் பொறுத்து பக்தி மார்க்கத்திலேயோ ஞான மார்க்கத்திலேயோ எதிலே நாம் இணைத்து கொண்டாலும் கூட அதிலே ஒரு ஆழ்ந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, பயிற்சி, அதில் ஒரு தேர்ச்சி என்பதெல்லாமே இந்த வினை பதிவுகள் தான் நிச்சயிக்கின்றன. என்னதான் முயற்சி செய்தாலும் அதில் என்ன இருக்கோ அதுக்கு மேலே போக முடியாது. அது ஒரு பெரிய தடையை ஏற்படுத்திவிடும். ஸோ இப்படி வினை பதிவுகளின் தாக்கமே தான் இந்த வாழ்க்கை. அதில் நம்முடைய முயற்சி, பயிற்சி என்பதெல்லாம் கொஞ்சம் அதில் வினை பதிவுடைய இதில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் மாதிரி இந்த முயற்சிக்கு என்று ஒரு விளைவு இருக்கும் இல்லையா? தெய்வத்தால் ஆகாது, எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அப்போ அந்த பயிற்சியை தொடர்ந்து விடாமுயற்சி செய்கின்ற போது அதற்கென்று ஒரு மேன்மை இருக்கும் இல்லையா? அதுக்கு மேலே போக முடியாது. ஸோ அந்த வினை பதிவுடைய ஒரு சப்போர்ட், அவருடைய துணை இருந்தால்தான் எந்த உச்சத்தையும் ஒரு மனிதன் தொட முடியும். அதனால் இது வருத்தப்படுவதற்கோ அல்லது பெருமைப்படுவதற்கோ எதுவும் கிடையாது. என்ன இருக்கணும் அப்படின்னா, வந்து விட்டோம், இதுதான் சரியான பாதை என்று தெரிகிறது. இதை விட்டு அவர் வழி கிடையாது. இந்த தனி மனித வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, இதெல்லாம் தவிர்த்து எங்கேயாவது போக முடியுமா? அப்போ எப்படி இருந்தாலும் இதற்குள்ள நாம டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ் வாழ்ந்துதான் ஆகணும். அதனால் அந்த நோக்கத்தை உறுதியாக பற்றி கொண்டு அங்க போகணும். இப்போ என்ன செய்ய முடியுதோ அதை செய்கிறேன் என்று அன்றாட கடமைகளிலே எந்த அளவுக்கு நேரத்தை ஒதுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நேரத்தை ஒதுக்கி இந்த பயிற்சிகளை செய்வதுதான் நம்முடைய கடமையும் முயற்சியுமே தவிர விளைவு நம்ம கையில் இல்லை. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அப்படி இதுல வந்தவர்கள் எல்லாம் தரம் பிரிக்கிற பார்த்து யார் உச்சத்தை தொழுகிறார்கள், இந்த வினை பதிவுடைய தன்மை எப்படி இருக்கும் என்று பார்க்கிற போது சிறு வயதிலேயே ஒரு ஆன்ம நாட்டம். மகரிஷி 6-7 வயசுலேயே வாழ்க்கையை பற்றிய பல கேள்விகளை எழுப்பிவிட்டார். யார் யார் மூலமாகவோ பக்திமார கதைகள், சதகங்கள் அப்படி இப்படின்லாம் வந்து கடைசியில் ஞான மார்க்கத்துடைய தீட்சை முறையில் வந்து பிறகு சுயமாக பயிற்சி செய்து 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 பழகி பழகி இத்தனை இயற்கை ரகசியங்கள் எல்லாம் அகக்காட்சிகளாக பார்த்து இதுபோல் மக்களும் உய்வடையட்டும் அப்படின்று ஒரு கருணையோட தான் பெற்ற அனைத்து அனுபவங்களையும் எந்த அளவுக்கு துல்லியமாக வார்த்தைகளிலே சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையுமே கவிதைகளிலே மிக அற்புதமான இடத்தை பிடித்திருக்கின்றன. முந்தாதி பார்த்தோம் பாருங்க, நினைந்தோ மறந்தோ, மறந்த நிலையில் எப்படி ஞானம் கிடைக்கும்? அப்ப மனதின் தாக்கத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா? அது போல வார்த்தைகள் எப்படி வந்து விழுகிறது என்றால் அது ஞானத்தில் எழுகின்ற வார்த்தைகள். ஏற்றுநிலை கை, எண்ணம் அகண்டாகாரம், இயற்கை ரகசியங்கள் எழுத்துக்களாய் மாறும் என்பார் மகர்ஷி அவர்கள். அப்படி விழுகின்ற வார்த்தைகளிலே இந்த ஆப் வேர்டு சொல்றோமே, வள்ளுவர் கூட சொல்லுவார், சொல்லுக சொல்லில் அச்சொல்லை பிரிதோர் சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படிம்பார். ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா இதுக்கு சமமான இந்த வார்த்தையை போட்டிருக்கலாமே என்று நினைக்காதபடிக்கு துல்லியமான வார்த்தைகளை கையாளக்கூடிய சொல்லாண்மை என்பது அது இறைத்தன்மை.
அது மகான்களுக்குத்தான் அது மாதிரியான ஒரு பண்பு, ஒரு சிறப்பு அமையும். அது போல இந்த வாழ்க்கையில் யாரெல்லாம் எந்தெந்த கட்டத்தில் வந்திருக்கிறாங்க என்றெல்லாம் பார்க்கிற போது சிறு வயதிலேயே பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டவர் ஆதிசங்கரர், இது போல வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான் திருமணமாச்சா தெரியல, சந்தேகம். எப்படியோ சில பேர் இது மாதிரி ஆமாங்கய்யா. திருமணம் ஆயிருக்குங்க. ஆயிருக்கு. வள்ளல் பெருமான், விவேகானந்தர், ஆதிசங்கரர் போல இவங்க எல்லாம் இளமையிலேயே பிரம்மச்சரியத்தை பூண்டவர்கள். அப்போ நாம எல்லாம் 30 வயசுல வந்திருக்கோம், 40 வயசுல வந்திருக்கிறோம். சில பேர் 15 வயசுலயே வந்த இளமுருகன் ஐயா இருக்காங்க. பிறகு இன்பமணின்னு என்னோட மன்றத்துக்கு ஒருத்தர் வருவார். அவர் 14 வயசுலேயே விவேகானந்தருடைய கொள்கைகள் எல்லாம் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். இப்படி அந்த 14 வயதிலேயே ஆன்மீக நாட்டம் உள்ளவர்களும் இருக்கிறாங்க. ஏன்னா மாதிரி 40 வந்தவங்களும் இருக்கிறாங்க, வராதவங்களும் இருக்கிறாங்க வச்சுங்களேன். இது போல பல படித்தளங்கள். அப்போ அதை பொறுத்து எந்த உச்சத்தை தொட முடியுமோ அதை இந்த கவியில சொல்றாங்க மகர்ஷி அவர்கள். இளமையிலே தவம் ஏற்று மனம் புரிந்து, அதாவது ஆன்மீகத்திலேயும் நாட்டம் இருக்கு, லௌகிக வாழ்க்கையிலையும் நாட்டம் இருக்கு. அப்போ இயல்பான ஒரு 2 பக்க வாழ்க்கையும் இது இணைந்தது தான் இல் அறம் என்று சொல்வார்கள். அதாவது இல்லறம் தனித்து கிடையாது, இல்லறத்திலேயே துறவரம் கலந்திருக்கும் என்று எல்லா மகன் சொல்லுவாங்க. வள்ளுவப்பிறந்தையும் குறிப்பா சொல்லுவார். அதனால் துறவரத்துக்கு எதிர் சொல்லி என்ன? இல்லறம். அப்ப இல் கூட்டல் அறம். அறம் என்றால் ஒழுக்கம், கடமை, இயக்க எறிந்த கர்மயோக வாழ்க்கை. கர்மயோகம் என்றாலே ஆன்மீகத்துடைய அற்புதமான பயிற்சி முறை தானே, செயல்பாட்டு முறை தானே. எதனால் துறவரம் தான் தனி வார்த்தை இருக்க தவிர இல்லறத்துக்கு தனி வார்த்தை கிடையாது. இல்லறத்திலே துறவரம் அடங்கி இருக்கிறது. அதனால்தான் அறத்தாற்றின் இல் வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன் என்றார் வள்ளுவ பெருந்தகை. அப்ப இல் அறத்திலேயே துறவரம் கலந்திருக்கிறது. இப்படி இளமையிலே தவம் ஏற்று மனம், இது முதல் நிலை, மனம் தவிர்த்து, அதாவது பிரம்மச்சரிய நிலையில் உள்ளது. இளமையிலே தவம் ஏற்று மனம் தவிர்த்து இனிய தொண்டாற்றுவது முதலாம் மேன்மை. இந்த சுவாமி சித்பவானந்தர் ராமகிருஷ்ண தபோவனத்துல அற்புதமான ஒரு ராமகிருஷ்ணனுடைய சீடர் அவர். அந்த திருப்பராத்துறை மன்றத்துல எத்தனை மடாதிபதிகள் தலைவராக இருந்திருந்தாலும் கூட இவருடைய காலகட்டம் மிக அற்புதமானது. பல பகவத்கீதை, ராமாயணம், இப்படி பல நூல்களுக்கு விளக்கம் எழுதிய சிறப்பு இவர் ஒருத்தருக்கு தான், சுவாமி சித்பவானந்தர். இவர் பொள்ளாச்சியிலிருந்து டாக்டர் படித்தவர் நினைக்கிறேன். இளமையிலேயே மனம் வேண்டாம் என்று தவிர்த்து ஆன்மீகத்தை மேற்கொண்டவர். இப்படி இளமையிலே தவம் ஏற்று மனம் தவிர்த்து இனிய தொண்டாற்றுவது முதலாம் மேன்மை. அதாவது ஆத்மாவுக்கென்றே, இந்த உலகத்திற்கென்றே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். உடல் சார்ந்த வாழ்க்கையை முற்றிலும் துறந்தவள் என்றே சொல்லலாம். ஏதோ இருப்பதனால் புசிக்கிறோம் என்பது போல இருக்கிறதுனால உடல் தேவையை கவனிப்பார்களே தவிர அதை பற்றி கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஆத்மா சார்ந்த தொண்டு சார்ந்த வாழ்க்கையை மட்டுமே ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் முதல் தரம். இளமையிலே தவம் ஏற்று மனம் தவிர்த்து இனிய தொண்டாற்றுவது முதலாம் மேன்மை. சரி, இதற்கு அடுத்த 2வது நிலை என்ன? இல்லறத்தை நடத்துவது அடுத்த மேன்மை. இல்லறத்தை நடத்துவது அடுத்த மேன்மை. இல்லறத்தில் இருந்து கொண்டே ஞானம் பெற முடியுமா என்ற ஒரு கேள்வி பல பேருக்கு இருக்குங்க. பிரம்மச்சரிய வாழ்க்கையில தான் ஞானம் பெற முடியும் என்று
இன்றைக்கும் போலித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்வதை பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். இது மிக அற்புதமான ஒரு குறிப்பை பட்டினத்தாருடைய வாழ்க்கையிலே கண்ணாசன் ஞானம் பிறந்த கதை என்ற ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஏன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுசா கிடைக்கல, கிடைத்த வரைக்கும் ஒரு செய்தியாக இருக்கிறதுன்னு சொல்லி ஞானம் பிறந்த கதைன்னு பட்டினத்துடைய வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்கிறார் கண்ணாசன். அதுல ஒரு கருத்து என்ன சொல்லுவார்னா, இவரு ஒற்றை வரி தந்த ஞானம், காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவடிக்கை என்ற ஒற்றை வரி தந்த ஞானம். உடனே இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு, அது கூட சொல்லுவாங்க, கோவணம் ஒற்றை துணி அல்ல, 6 துண்டுகள் இணைத்து தைக்கப்பட்டது அப்படிம்பாங்க. அப்ப அதுல ஒரு தத்துவம் என்ன என்றால், ஒரே அறிவு தான் 6 அறிவாக ஒவ்வொரு துறையிலையும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டது. அதை இணைத்து ஞானம் பெறுகின்ற வழி என்ற தத்துவத்தை அதுல காட்டியிருக்கலாம். அப்படி கோவணம் கட்டிக்கிட்டு மரத்துல போய் தீட்சை வேணும் கேட்குறாங்க. அவன் கொஞ்ச நாள் பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க. பிறகு ஒரு திருவோட்டை கொடுத்து பிச்சை எடுத்துக்கொண்டே நீ ஞானத்தை தேடு அப்படின்னு அனுப்பி வச்சிடுறார். சரி, இவர் பார்த்தாரு, இனி வாழ்க்கையே பவதி பிச்சாந்தேக்கி தான். சரி, ஒரு நல்ல இடம் பார்ப்போம் இல்லையா, யார் கையில கடையை திறந்து வச்சா நல்லா விளங்குன்னு நம்ம போய் யாரையா கூட்டிட்டு வர்றது இல்லையா. அது போல பட்டினத்தார் யோசிச்சார், முதல் பிச்சை யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு. அம்மா தானே நமக்கு முதல் அதாவது தெய்வத்திற்கு அடுத்த நிலை, அதனால் தாயிடத்திலே பிச்சை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நேர வீட்டுக்கு பிச்சைடுங்கள் தாயே அப்படின்னார். சத்தம் கேட்டோன்னே அந்த அம்மா வெளி வந்தாங்க வெறும் கையோட. பட்டினத்தாருக்கு சரியான ஆச்சரியம். பிச்சைக்காரன் குரல் கேட்டாலே கையிலே அள்ளி வந்தால் குறைவாக இருக்குமே என்று சொல்லி முரத்தில் எடுத்து வருகின்ற தாய் சொந்த மகனின் குரல் கேட்டு வெறும் கையோடு நிற்கிறாங்களே அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன பண்றதுனே தெரியல அவருக்கு. அந்த அம்மா அப்படியே நின்னாங்க, ஒரு புன்னகை புரிந்தாங்க. மகனே, வீடு உனக்கு அந்நியமாகி விட்டது, சொந்தம் உனக்கு கசந்து விட்டது, ஆனால் ஒரு திருவோடு உனக்கு சொந்தமாகி விட்டதேன்னாங்க. எல்லாத்தையும் விட்டுட்ட, உனக்கு திருவோடு ஒரு சொந்தமா சொத்தா அப்படின்னா. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இது ஒரு சொத்தா எனக்கு, எல்லாத்தையும் திறந்த எனக்கு திருவோடு எதுக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, நான் சொன்னேன்னு தூக்கி எரிஞ்சிடாத, நான் சொன்னேன்னு திருவோடு தூக்கி எரிஞ்சிடாத. ஒருவேளை இது தவறி உடைந்து விட்டாலோ அல்லது தொலைந்து போனாலோ என் திருவோடு தொலைஞ்சு போச்சேன்னு வருத்தப்படாதேன்னாங்க. கண்ணன் சொல்றாரு, மரத்தில் கிடைக்காத ஞானத்தை ஒரு தாய் இல்லறத்திலிருந்தே பட்டினத்தாருக்கு போதித்தார். அப்போ ஞானம் மரத்துலதான் கிடைக்கும், இல்ல தவத்துலதான் கிடைக்கும் இல்ல, இல்லறத்திலேயும் ஞானம் பெறலாம், இல்லறத்திலே ஞானம் பெறலாம். எத்தனை பேர் கர்மயோகம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. குடும்பங்கள்ல பெண்கள் சில பேர் எப்படிப்பட்ட ஒரு கணவனாக இருந்தாலும் கூட சகிச்சுக்கிட்டு அதே சமயத்தில் அவர் செய்ய வேண்டிய தேவைகளை செய்து கொடுத்துட்டு, இதுக்கு பேர் என்ன? கர்மயோகம் தானே. இது போல இல்லறத்திலேயே ஞானம் பெற முடியும். மகிழ்ச்சி அதைத்தான் சொல்லுவாங்க. இது யாரோ சில பேருக்கு தான் பிரம்மச்சரியம் எல்லாம், பொதுவாக இல்லறம் தான். அப்ப அறமாக இருப்பதனால அந்த அறத்தை இல்லத்தில் இருந்தே பின்பற்ற முடியும். அது தவறி போனதுக்கு காரணம் எத்தனையோ. அதெல்லாம் விட்டு எனக்கு நம்மை திருப்பி அமைத்துக் கொள்ளுவோம். இந்த பாதையை கொஞ்சம் திருப்பி உண்மையான இல்லறத்துக்கு எடுத்துக்கொள்ளுவோம். அப்ப இல்லறம் என்பது என்ன? இறைவா நற்கர்ம யோகம் உலக சமயம், இதுதான் உலக பொது அறநெறி சமயம், இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கான வாழ்க்கை முறை. அப்ப கர்ம யோகம், யோகம் என்றாலே ஞானம் தானே, அறிவோடு இணைந்த வாழ்க்கை தானே, இறைவனோடு இணைந்த அறிவு தானே.
அதனால் இல்லறமே எல்லோருக்கும் ஏற்ற அறம். ஸோ பிரம்மச்சரியம் என்பது சிலருக்குத்தான் பொருந்துமே தவிர அது எல்லோருக்கும் ஏற்புடையது அல்ல. அதனால் இல்லறத்தில் இருந்து கொண்டே ஞானம் பெற முயல்வது, இனிய இளமையிலே தவம் ஏற்று மனம் புரிந்து இல்லறத்தை நடத்துவது அடுத்த மேன்மை. இளமையிலே தவம் இன்றி மனம் புரிந்து இனிய மக்களை பெற்று அனுபவித்து இளமையிலே தவறவிட்ட தவத்தை ஏற்றல், இது 3ஆம் நிலை. என் கேட்டகரி இந்த நிலைதான். 3வது நிலை. இளமையிலே தவமின்றி மனம் புரிந்து இனிய மக்களை பெற்று அனுபவித்து இளமையிலே தவறவிட்ட தவத்தை 40 வயசுல ஏற்ற, அது 3வது நிலை. ஆன்மீக மேன்மை காண எப்படியோ பிடிச்சிட்டோம், ஓரளவுக்கு பிடிச்சிடலாம். இதுவும் இல்லாத நிலை என்ன? அஞ்ஞானம், வாழ்க்கை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் ஏதோ பணம் 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 வாழ்கிறார்களே, இது 4ஆம் நிலை, கடைநிலை. அதனால் குறைந்தபட்சம் இந்த 3ஆம் நிலையிலேயாவது வாழ்க்கையை நடத்தினால்தான் ஓரளவுக்காவது அறம் சார்ந்து தர்மம் சார்ந்த வாழ்க்கை வாழ முடியும். அது மட்டுமல்ல, இந்த வாழ்ந்து முடிகின்ற போது, இந்த வாழ்க்கையின் அர்த்தம் தெரிந்து நாம் செய்கின்ற போது அதோடைய பலன் அதிகம் இல்லையா? ஒரு முறை மகர்ஷி நேர்ல சந்திக்கூட ஒரு வாய்ப்பு. என்னைய பெருமாள் ஐயா வாங்க அப்படிடா சாமி பார்த்து வரலான்னாரு. சரி, நாங்கள் 2 பேரும் மேலே போனோம். ஐயா அவங்க அம்மா மட்டும் ஏதோ பேசணும்னு சொல்லி அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க. சாமி நான் 2 மட்டும்தான் இருக்கிறோம். சரி, என்ன பேசுறது தெரியல, சாமி மௌனமா இருக்கிறாங்க. சரி, அனுபவத்திலேருந்து ஒரு கேள்வி, சாமிஜி நம்ம மன்றத்துக்கு வர்றவங்க பயிற்சியில் எடுக்கிறாங்க, செய்கிறாங்க, ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் வர்றாங்க, பிறகு விட்டுட்டு மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போயிடுறாங்க, பழையபடி அதே பூஜை புனஸ்காரம் அப்படி போயிடுறாங்க. ஏன் இந்த தடுமாற்றம் வருது? அப்படி சாமிஜி அப்படியே ஒரு 10-20 செகண்ட் மௌனம் வந்துட்டு, அது நீங்க என்ன செய்றீங்க, அதுவே தான் இங்கே மனோலக்கலையில எல்லாம் சொல்லப்படுது. அப்போ நீங்க எந்த பூஜை புனஸ்காரம் செய்தாலும் அதனுடைய தாத்பரியம் உள்ள இருக்கக்கூடிய ரகசியார்த்தம் பார்த்தீங்கன்னா, இங்கே மனோலக்கலை என்ன சொல்லப்படுதோ அதே தான் அங்கேயும் இருக்கு. இதை நீங்க விளக்கி சொல்லுங்க. இந்த இடத்துல அவங்க திரும்ப மன்றத்துக்கு வருவாங்கன்னு சொல்லலை, எதையுமே மன்ற வளர்ச்சிக்குன்னு எதுவுமே சொல்லலைங்க. இதுதான் கருணை பாருங்க. அதாவது உலக மக்கள் அனைவரையும் ஒன்றாக பார்ப்பது என்ற பிரம்மஞானம் இதுதான். சாமி சொல்றாங்க, அர்த்தம் தெரியாத செய்தலை காட்டிலும் அர்த்தம் தெரிந்து செய்வதிலே பலன் அதிகம்னாரு. இப்போ பக்தி மார்க்கம் புறக்கணிக்கக்கூடியது அல்ல, தேவையில்லை. அதான் பல கருத்துகள் சொல்றோம். அதில் உள்ள வியாபாரத்தனத்தை தான் நான் விமர்சிப்பேனே தவிர நான் எங்கேயுமே கோயிலுக்கு போக வேண்டாம்னு பேசுறது கிடையாது. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் அந்த தாத்பரியம், மனிதன் எப்படி இல்லறத்தில் இருந்து கொண்டே பக்குவமாகி மேன்மைக்கு வர முடியும் அப்படின்ற அந்த ஞான மார்க்கத்தை உள்ளடக்கி சடங்குல வச்சிருக்கிறாங்க. அப்போ இதற்காகத்தான் இந்த சடங்கு செய்கிறோம் அப்படின்ற உணர்வோடு அங்க செய்த வச்சுக்கங்களேன். இப்ப கோயிலுக்கு போறோம், அங்கே பிரகாரம் சுத்தி வர்றோம், அர்ச்சகர்கிட்ட பூசை தட்டு கொடுக்குறோம், அவர்கள் அர்ச்சனை பண்றாரு. இப்போ அங்கே முதல்ல விக்கிரத்தை கழுவி பிறகு அபிஷேகம் எல்லாம் செய்யறாங்க. ஒவ்வொரு பொருள் விபூதியில அபிஷேகம் பண்ணும்போது ஒரு தோற்றம், சந்தனம் கரைச்சி ஊத்துற போது ஒரு தோற்றம், குங்குமம் கரைச்சி ஊத்துற போது ஒரு தோற்றம். அப்போ ஒவ்வொரு பொருள் அந்த கருப்பு விக்கிரத்து மேல படுகின்ற போது நிறங்கள் மாறிக்கொண்டே வருது.
அப்ப என்ன தத்துவத்தை காட்டினாங்க இதுல என்றால், எத்தனை தோற்றங்கள் மாறினாலும் உள்ள இருக்கின்ற சிலையின் நிறம் மாறவில்லை. அதே போல எத்தனை பிம்பங்களை தோற்றங்களை இந்த உலகத்துல பிரபஞ்சத்தில் நாம் பார்த்தாலும் மூலப்பொருள் மாற்றம் இல்லை. அதுதான் சுத்தவெளி என்று புரிஞ்சுக்கிட்டு இந்த அர்ச்சனையை பார்த்தீங்கன்னா ஞானம் தானே. அது மாதிரி எதை செய்கிறோமோ அந்த அர்த்தத்தை நோக்கத்தை தெரிந்து செய்வதிலே பலன் அதிகம். அதே போல வாழ்க்கையிலையும் எதுக்கு இதை செய்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தால பல விஷயங்கள் அவசியம் இல்லாமல் போயிடும். எந்த வேலையா இருந்தாலும் இது எதுக்கு செய்யறோம், இது செஞ்சா என்ன, செய்யலைன்னு இது யாருக்கு லாபம் என்றால் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா பல வேலைகள் வெட்டி வேலைன்னு தெரியும். அப்ப அதெல்லாம் தவிர்த்து விட்டோம் என்று சொன்னால், உதாரணமா இன்னைக்கு இருக்கிற யூடியூப் எங்க திறந்தாலும் எலெக்ஷன் நியூஸ் தான். இது என்ன நன்மை சொல்லுங்க? யாரோ ஓட்டு போட போறாங்க, எப்போ யாரும் ஜெயிக்க போறாங்க ஒரு நாளைக்கு. இன்னைக்கு இருந்து எதுக்கு ஒரு மாசத்துக்கு நமக்கு டென்ஷனு? நமக்கு தெரியும் யார் எப்படின்னு, அடுத்தவன் சொல்லித்தான் தெரியணுமா? அப்ப இதெல்லாம் பார்ப்பது ஒரு வெட்டி வேலை தானே. இந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு வேலை செய்யலாம் இல்லையா? இப்படி தினசரி கடமைகளிலே கூட அர்த்தம் என்ன, அதோட பயன் என்ன, ப்ரொடக்டிவிட்டி என்னன்னு பார்த்து செய்யக்கூடிய ஒரு சிந்தனை திறம் வந்துவிட்டால் இங்கேயும் பல மேன்மைகளை சந்திக்கலாம், தேவையில்லாத விஷயங்களை தவிர்க்கலாம். அதுபோல இந்த வாழ்க்கையின் பொருள் என்ன, எந்த காரியம் செய்தாலும் ஏன், எதற்கு, எப்படி செய்யணும், எதுக்காக செய்யணும் என்ற சிந்தனையோடு செய்கின்ற போது இதிலேயே மேன்மை பெறுகின்றோம். அது மாதிரி இந்த வாழ்க்கை என்பதே எண்ணி துணிக கர்மம். எதை செய்தாலும் காரண காரியத்தை புரிந்து கொண்டு செய்தோம் என்றால் பலன் அதிகம். அப்படி இந்த ஆன்மீகத்தின் உச்சம் தொடுவதற்கு 3 படித்தளங்கள். 4வது படித்தளம் அர்த்தமில்லாத வாழ்க்கை. அலைந்தான், தவித்தான், துடித்தான், மடிந்தான், யாருக்கும் லாபம் இல்லை. இதான் 4ஆம் தரம். இவன் வாழ்ந்த வாழ்க்கை இவனுக்கும் பயனில்லை, குடும்பத்துக்கும் பயனில்லை, சமுதாயத்துக்கும் பயனில்லை. இப்படி எத்தனை பேர் தண்டச்சோர்களாக இந்த உலகத்துல வாழ்றாங்கன்னு பாருங்க. வெறும் சோத்துக்கு செலவு, பூமிக்கு பாரம். இவன் வாழ்ந்ததுல என்ன அர்த்தம் இருக்குன்னு பாருங்க. சோ இந்த பூமி வாழ்க்கை என்பது வெறுமனே உடல் சார்ந்த வாழ்க்கை வாழ்வது மட்டுமல்ல. இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எதற்காக இறைவன் மனிதனாக கடைசியில பரிணாமத்தை நிறைவு செய்கிறான் என்றால் தன்னை அறிந்து இன்பமுற. அதற்கான அனைத்து திறமைகளும் உடல் அமைப்பும் அமைந்த இடம், அமைந்த ஜீவன் தானே மனிதன். அப்ப நம்முடைய பிறப்பின் நோக்கம் என்ன என்றால் சமுதாய நன்மைக்காக வாழ்வதுதான் பொதுவான நோக்கம். ஏன்னா தொழில்துறை, வியாபாரத்துறை இவை எல்லாமே மக்களுக்கான தேவைகளை நிறைவு செய்வது. அதே போல அரசியல் மக்களுக்கான பாதுகாப்பை, நன்மைகளை செய்வது. இதெல்லாம் நோபல் கேரக்டர்ஸ். இருக்கிறது வேற, இதெல்லாம் நோபல் பர்பஸ். அதே போல ஆன்மீகம் என்பது ஒரு துன்பமில்லாத வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற ஒரு சமுதாய சேவை. அப்ப இதெல்லாம் மையமாக வைத்து ஒரு மனிதன் வாழ்கின்ற போது தானும் நிறைவாக வாழலாம், சமுதாயத்திற்கும் நம்மால் இயன்ற ஒரு தொண்டை செய்ய முடியும். அப்படி புரிந்து வாழ்பவர்கள் தான் வாழ்பவர்கள். மற்றவங்களாம் அஞ்ஞானிகள். எந்த விதமான சிந்தனையுமின்றி வெந்ததை தின்னு விதி முடிஞ்சா போறதுன்னு இருக்காங்களே, அவங்களுக்கு பேர் தான் சூத்திரர்கள்னு அர்த்தம். சூத்திரன்னா தாழ்ந்த ஜாதி அல்ல, வெந்ததை தின்னு விதி முடிஞ்சா போறது. அதுதான். ஸோ அது அப்படி இல்லாம இந்த வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை தான் நம் கடமை, அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்ற ஒரு இலக்கணத்தை, கர்ம யோகத்தை ஒற்றை வரியிலே மகிழ்ச்சி நமக்கு நினைவுபடுத்துகின்றார். நினைவோடு பயன் கொண்டு இந்த பிறவியின் நோக்கத்தை நிறைவு செய்வோம் என்று சொல்லி
வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்களமுடன், வாழ்களமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்களமுடன் ஐயா. மீண்டும் ஒரு சிறப்பானதொரு கவி, சிறந்த விளக்கம். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சிறந்த முறையிலே விளக்கங்கள் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ஐயா, நேற்றைக்குள்ள கவி பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். அது அப்பா கிட்ட இருந்து விளக்கம் வந்திருக்கு. சரிங்க ஐயா, விடுறேங்கய்யா. வாழ்க ஓகே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி தாரகேஸ்வரி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் உழைத்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்மின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது.
இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.